ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் மீன் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா இந்த இறால் எப்படி சுத்தம் பண்ணுறது, நிறைய பேருக்கு எல்லா மீனும் சுத்தம் பண்ண தெரியாது. சில பேருக்கு இறால் மீன் சுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் அது உள்ளே ஒரு குடல் இருக்கும், அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. இதில் முள்ளெல்லாம் இல்லாத மீன் தான் இது. இறால் மீனுன்றது ஒரு முள்ளெல்லாம் இல்லாத ஒரு மீன். ஆனால் இது உள்ளே இருக்கிற குடல் எப்படி எடுக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. அது எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் உரிச்சிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த தோலை உரிச்சிடணும். உரிச்சிட்டு பின்னாடி ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அது பின்னாடி அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துடும். அவ்வளோதான். அது உள்ளே இதே மாதிரியே நான் உங்களுக்கு காஞ்சி காமிக்கிறேன். திரும்பவும் எடுத்து தலையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அடியில் இருக்கிற அந்த காலெல்லாம் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஆனால் அது உள்ளே ஒரு குடல் இருக்குது. இப்போ இந்த இறால் இப்போ நம்ம ஆஞ்சிடுறோம்ல, நிறைய பேர் இதுதான் அவ்வளோதான் ஆஞ்சிட்டா சரியாக போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உள்ளே ஒரு குடல் இருக்கும். அது பாருங்கள், அது உள்ள அது மேல் பகுதியில் கொஞ்சம் இப்படி நீக்கினோம்னா கொஞ்சம் அப்படி தெரியும், எப்படி வருது பாருங்கள். இந்த குடலை எடுத்தால் தான் நமக்கு வயிறு வலிக்காமல் இருக்கும். அது சாப்பிட்டாலும் நம்ம சுத்தம் பண்ணி சாப்பிட்றது நல்லது இல்லையா? அதனால் அதுக்கு பின் சைடும் இருக்கும், கருப்பு கலரில் 2 பக்கமும் இருக்கும் அந்த குடல். இது முன்னாடி அந்த மேல் பக்கம் இருக்கிற குடல் ஈஸியாக வந்துடும். ஆனால் பின்பக்கம் இருக்கிற குடல் சீக்கிரம் வராது. நம்ம தான் சுரண்டி எடுக்கணும். அதை பார்த்தீங்களா, இது பின்னாடி பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம தான் சுரண்டி நம்ம கையில் வச்சு நம்ம நெகத்தால் கீறி அது பண்ணி எடுக்கணும். நம்ம அப்படி சுத்தம் பண்ணி சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு வலிக்காது, எந்த ஒரு எஃபெக்டும் வராது, நல்லாயிருக்கும். பாருங்கள், தலையை முதல்ல இப்படி பிச்சு எடுத்துடணும். அது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தோலை பாருங்கள், தோல் அப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த பக்கமும் 2 பக்கமும் தோல் இருக்கும், அதையும் எடுத்துக்கணும். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வால் பகுதி வந்துடும். அப்படியே அந்த கால் பகுதியும் எடுத்துகிட்டு உள்ளே இந்த பக்கம் மேல் பக்கம் இருக்கிற அந்த குடலை பொறுமையாக அப்படி அந்த சதையை நிற்கிட்டு இப்படி இழுத்தோம்னா தனியாக வந்துடும். ஆனால் அடிப்பகுதியில் மட்டும் சீக்கிரம் வராது. நம்ம சுரண்டி தான் எடுக்கணும். இப்படி தான் எடுக்கணும். எல்லா இறால்லையும் இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டி இறால்லையும் இருக்கும், பெரிய இறால்லையும் இருக்கும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்தால் தான் அது க்ளீன் ஆகும். நிறைய பேர் இந்த தோலையும் இந்த தலையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அலசி போட்டுருவாங்க. நிறைய பேர் தெரியாது. இப்படி பண்ணால் தான் அந்த குடலை எடுத்தால் தான் நமக்கு வயிறு வலிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தெரியுது பாருங்கள். அதை நம்ம சுரண்டி தான் எடுக்க முடியும். அது லாக் ஆகிருக்கும் ஒரு இதுலேயும். அதை நம்ம சுரண்டி எடுக்கணும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு கையாலே எப்படி எடுக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா குடஞ்சி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நல்லா ஒரு வாட்டி தண்ணியில் ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குடஞ்சி அது மேலே இருக்கிற கவுச்சியெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் ஒரு முறை கழுவி இது மாதிரி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா குடஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை கழுவி எடுக்கணும். ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகணும். அப்போ தான் இறால் சுத்தமாக ஆச்சுன்னா நமக்கு வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா கூட ஒரு டப்பாவில் போட்டு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், இல்லை இப்போவே பண்ணலாம். இறால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணணும். பிகினருங்க, தெரியாதவங்க, சுத்தம் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உரசி நல்லா அலசிட்டு அந்த இறாலை தனியாக எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ என்னென்ன மீன்லாம் எப்படி ஆயிடுதுன்றத வீடியோ நான் இன்னும் போடுறேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சு இதே மாதிரி பண்ணி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. மீன்களாம் சுத்தம் பண்ணுங்கள். நான் எப்போவுமே வீட்டில் தான் கொண்டு நான் ஆஞ்சி எடுப்பேன். மீன்கள் நாங்கள் கட் பண்ணிலாம் வாங்கிட்டு வர மாட்டேன், நானே தான் வீட்டில் செய்வேன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.